ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்டதை நினச்சி அந்த ராஜேஸ்வரியால் பார்த்தீங்கன்னா ஜெர்னிக்கம் முடியலன்னாங்க சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட கீழ்த்தனமாக இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்மளை நம்ம தம்பி மன்னிப்பு கேட்க வச்சுட்டானே அப்படின்ற டிப்ரெஷன்லேயும் கோவத்துலேயும் பயங்கரமாக இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் காரணமே இந்த ரஞ்சிதாங்க தாங்க. ஏன்னா அவளுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு நம்முடைய மல்லிக்கு கெட்டது செஞ்சுக்கிட்டு இப்ப அவமானப்பட்டு நிக்கிறது இந்த ராஜேஸ்வரி தாங்க. இவளுக்கு இன்னும் ரஞ்சிதாவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுங்க. நம்முடைய விஜய் கிட்ட நல்லா அசிங்கப்பட்டு வாங்கி கட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பாரு பார்த்தீங்கன்னா நான் எப்படி அந்த மல்லிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்காக இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்னு, ராஜிமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதை மறந்துருங்க, அவளை இப்படியே விட்டுற போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா அவளை இப்படியே விட மாட்டேன் ரஞ்சிதா, அவளை இன்னும் மோசமான நிலைமைக்கு நான் கொண்டு போவேன். இது என்ன பழிய போட்டேன், இதோட பெரிய பழிய போட்டு அவளை ஒரேடியா காலி பண்றனா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ இந்த இஞ்சி தின்ன குரங்கு இந்த ரஞ்சிதாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. புருஷன் வீட்டுல இருந்தா உன்னை அடிச்சு தோடுத்தினான்னு பார்த்தா கடைசியில தம்பி பெத்தவங்க வீட்டுல இருந்து அடிச்சு தோடுத்தனா நடு தெருவில் போயிட்டு உன் பணக்கார புத்தியை வச்சுக்கிட்டு நீ சோறு நாய்க்கு போடுற சோத்தை கூட உனக்கு போட மாட்டாங்க. அந்த நிலைமைக்கு நீ கண்டிப்பா வருவன்றதுக்கு என்னுடைய பயங்கரமான வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆணவத்துல நீ ரொம்ப ஆடுற, ஆணவத்துல நிறைய பேர் ஆடி அழிஞ்சு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நீ சேர போற. அதுக்கு உன் கூட பார்த்தீங்கன்னா உனக்கு அசிஸ்டண்டா கண்டிப்பா இந்த ரஞ்சிதா சேர போறா. ஏன்னா அடுத்தவளோட புருஷனுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணி எப்படியாவது தான் மாமாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறா. கேடு கெட்டவ வெக்கம் கெட்டவ. இதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறதாங்க. அப்பா அம்மா இருக்காங்க பாருங்க, எங்கேயோ ஒன்று பொண்ணு இருந்துட்டு போகிறா அப்படின்ற மாதிரி தனி தெளிச்சு விட்டாங்க போல இருக்கு. அவங்க மட்டும் அப்படி தனி தெளிச்சு விடாத இருந்தால் நீ என் பொண்ணாக இருந்தால் மரியாதை சொல்கிறேன், நான் சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணி போடியா அப்படின்ற மாதிரி அவளை மிரட்டி இருக்கணும். ஆனால் அந்த தருதலையும் பார்த்தீங்கன்னா விஜயோட சொத்துக்கும் பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு அடுத்தவளோட புருஷனை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருக்கிறவளை துரத்தி விட்டு கல்யாணம் பண்ணி நம்மளுடைய பொண்ணு ஓஹோன்னு வாழணும், அவளுடைய நிழல்ல நம்ம சும்மா ஜம்முன்னு வாழணும் அப்படின்னு கனவு காண்டுகிட்டு இருக்காங்க அந்த தருதலி ரெண்டு பேரும். அதுக்கு துணையா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி எப்ப பாரு ராஜிமா நீங்க இருக்கிற தைரியத்தில் தான் எனக்கு விஜய் மாமாவை மட்டும் எப்படியாவது கட்டி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அருவி கெட்ட மூதேவி. நம்முடைய மல்லி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது. நம்முடைய வெண்பாவுக்கு அம்மாவை இருக்கிற தகுதி நம்முடைய மல்லிக்கு மட்டும்தான் இருக்கு. அதே சமயம் நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்முடைய மல்லியை தவிர்த்து வேற யாரும் அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க. இந்த ரஞ்சிதாவெல்லாம் நம்முடைய விஜய் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டே இருந்தாருன்னு வைங்களேன், இருக்கிற பணத்தெல்லாம் அழகா செலவு பண்ணிட்டு ஜாலியா நம்ம விஜயை கண்டுக்காத வெண்பாவை கண்டுக்காத இருப்பா. இப்போ ஏதோ விஜய் கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக வெண்பா கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி விஜய் இல்லாதப்ப கடுமையா நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த கடுமையா நடந்துட்டு இருக்கப்ப நம்ம விஜய் கண்டிப்பா பார்த்து இந்த ரஞ்சிதாவை வெளுத்துவான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்க